மாணவர்களுக்கு என் உயிரிலும் மேலான என்னுடைய அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த மழை அப்படின்றது தென் மாவட்டங்களில் ரொம்ப அதிகமாக வந்துட்டே இருக்குது. குறிப்பாக நெல்லை, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் மிக அதிகமான கனமழை இருக்குது. வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்துட்டு இருக்கு. இப்போ சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிட்டனால தான் நிறைய நாள் லீவ்லாம் விட்டுருந்தாங்க. இப்போ அதே மாதிரி இந்த தென் மாவட்டங்களில் உள்ள மாவட்டங்களுக்கும் பள்ளி கல்லூரிகள் விடுமுறை அளிக்கப்பட வேண்டும். என்ன காரணத்துக்கு என்றால் நாளை வந்து அங்கே எக்ஸாம் வேற, நிறைய பேருக்கு நாளைக்கு செமஸ்டர் எக்ஸாம் இருக்கு. முதல் எக்ஸாம் எல்லாத்தையுமே கேன்சல் அல்லது போஸ்ட்போன் பண்ணணும், அல்லது ஆன்லைன் முறையிலாவது நாளைக்கு வந்து தேர்வை நடத்தணும் மாணவர்களுக்கு அவங்க வீட்டில இருந்து எழுதுற மாதிரி. எந்த ஒரு சூழ்நிலையிலும் மாணவர்கள் பாதிக்காத வண்ணம் தமிழக அரசும் உயர்கல்வித்துறையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல பள்ளி மாணவர்களுக்கு விடுமுறை அளிப்பதால் தவறில்லை. ஏன்னா அதில் நிறைய பேர் இப்போ லீவ்ல வேற இருக்காங்க. ஸோ இன்னும் இப்போ அந்த 10th 11th ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் லீவ் விடுறது நான் ஒரு 2 நாளைக்கு அந்த மழை நிற்கிற வரைக்கும் விடுறது நல்லா தான் இருக்கும். தயவு செய்து தமிழக அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அனைத்து மாணவர் முன்னேற்ற அமைப்பின் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். தயவு செஞ்சு எக்ஸாம் வந்து உடனே கேன்சலோ போஸ்ட்பாண்டுன்னு மாணவர்களுக்கு தகவல் கொடுங்க. இல்லைன்னா நிச்சயமா வந்து மாணவர்கள் பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா நீ இஷ்டத்துக்கு நீ என்ன பண்ணுவ, நைட்டு ஒரு 9 மணி 10 மணிக்கு பரிசு இல்லைன்னு இப்போ முட்டி படிச்சுட்டு இருப்பான். அவங்க வந்து இப்பயே சொல்லிட்டோம்னா அவங்க வந்து அதுக்கு அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு இதா இருக்கும். ஏன்னா இப்போ எக்ஸாம் போஸ்ட் பண்ணாச்சுன்னா அதுக்கு அடுத்த லாஸ்ட்ல தானே வைப்பாங்க, உடனே வைக்க மாட்டாங்கல்ல. அதனால அடுத்த எக்ஸாம் படிக்கிறதுக்கு மாணவர்களுக்கு எதுவாக இருக்கும். அதனால தமிழக அரசு உயர்கல்வித்துறை விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும்.